கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க. என்ன சந்தேகம் கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து எத்தனை நாளைக்குள்ள வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வரும், அப்புறம் எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எக்ஸாமுக்கான கால் லெட்டர் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, இப்படி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை வந்து எடுத்திருக்கேன். அதில் உள்ள டேட்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 18/8/2025 16/9/2025 வரை வந்து அப்ளை பண்ணுற டேட், விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குற டேட்டு வந்து 16/9/2025 தான் லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து எப்போ வந்து எழுத்து தேர்வு இருக்கும்னா 17/10/2025. அப்போது ஒரு மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 16ஆம் தேதி வந்து நம்ம விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு கடைசி நாள். 17/10/2025 தான் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போது ஒரு மாதம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் வந்து நமக்கு எப்போ வந்து அந்த கால் லெட்டர் வரும்னா, ஒரு 10 நாள் முன்னாடி 17ஆம் தேதி எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு 10ஆம் தேதியிலேருந்தே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நமக்கு கால் லெட்டர் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து எப்போ நடக்கும்னா, நம்ம இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கோமா, எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்கள வந்து நம்மளோட மாவட்ட வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னைக்கு நேர்முக தேர்வுன்னு டேட் கொடுத்துருக்காங்கன்னா 10/11. அதாவது எக்ஸாம் டேட் வந்து 17/10/2025, 10/11/2025. அப்போ ஒரு மாதம் டிஃப்ரென்ஸில் தான் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும்னு போட்டிருக்காங்க. அப்போ அதுவுமே நமக்கு வந்து 10னா ஒரு 5ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்து நமக்கு ரிசல்ட்டு இப்போ நமக்கு மாவட்ட வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து போடுவாங்க, இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு. அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நம்ம இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போஸ்டரில் நமக்கு வந்து கால் லெட்டர் வந்துடும். இந்த இடத்துல நடக்குது, நீங்கள்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போஸ்டரில் லெட்டர் வந்துடும். வந்த பிறகு நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் அதே மாதிரி ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து மறுபடியும் நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்கள வந்து நம்மளுடைய மாவட்ட வெப்சைட்டில் வந்து போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு. அவங்களுக்கு வந்து 1 by 1 வந்து போஸ்டலில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே, அதாவது நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செலக்ட் ஆனால் வெப்சைட்டில் போட்டுருவாங்க. அதுலேருந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கு வரும். அது நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது அதர் டாக்குமெண்ட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வேறு எதாவது இருந்தால் வந்து வைங்கன்னு சொல்லி போட்டிருந்தா, அப்போ அதை வந்து என்ன சர்டிஃபிகேட்டுன்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதர முன்னுரிமை சான்றிதழ் வந்து என்னதெல்லாம்னா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, அப்புறம் டெஸ்டியூட்டட் விடோ சர்டிஃபிகேட், இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, அப்புறம் சுதந்திர போராட்ட வீரர் குடும்ப சான்றிதழ், அனாதை சான்றிதழ், ஊனமுற்றோர் சான்றிதழ், நிலம் அரசு துறையிலிருந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தோருக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட், இதெல்லாம் தான் வந்து இதர சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது. இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதில் எழுதிட்டு நீங்கள் வந்து இதோட ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் நம்ம விண்ணப்பம் கூட அட்டாச் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம்.